Hi friends, welcome back to my channel. Base coat white apply பண்றதுக்காக goddess லக்ஷ்மியோட இமேஜை ப்ளூ கார்பன் வச்சு ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வீடியோவில் எந்த ஒரு பெயிண்டிங் கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பேஸ் கோட் கலர் பண்ணுறதுக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் பிகினர்ஸ் கவனமாக இருக்கணும் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாத்தை எப்படி கார்ட்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணணும், எந்த ஒரு படத்தையும் ஏன் ப்ளூ கார்பன் வச்சு ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு முழுமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 3 வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளீஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. பேஸ் கோட் ஒயிட் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக் அல்லது அக்ரலிக் கலரில் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. ப்ரஷோட சைஸ் 000 அல்லது 000 இருந்தால் பெட்டர். ஏன்னா இந்த படத்தோட மொத்த உயரமே ஒரு 8 இன்ச்சு. அதில் சாமியோட முகம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் தான் வரும். ஸோ இது சின்ன படம் அப்படின்றனால நம்ம ப்ரஷ்ஷும் சின்ன சைஸ் ப்ரஷ்ஷும் நமக்கு போதுமானதாக இருக்கும். ஒயிட் கலர் பெயிண்டில் வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக ஒயிட் கலர் பெயிண்ட்டை அப்ளை பண்ணுங்கள். இப்போ பிகினர்ஸ் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் தண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஒயிட் கலர் பெயிண்ட்டோட தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் பேஸ் கோட் அப்ளை பண்ணால் மட்டும்தான் ஆல்ரெடி நீங்கள் கார்பன் பேப்பர் வச்சு ஒரு அவுட்லைன் வரைஞ்சிருக்கீங்க இல்லையா, அந்த அவுட்லைனுக்குள்ளே உங்களால் கலர் பண்ண முடியும். தண்ணி மிக்ஸ் பண்ணி கலர் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? 2 ட்ராப் ஒயிட் கலரோட 2 ட்ராப் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறேன். கிளாத்தில் வரைஞ்சிருக்க அவுட்லைனுக்குள்ளே இந்த கலரை நான் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் கலர் தண்ணியாக இருக்கனால அந்த ஒயிட் கலர் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள் கிளாத்தில். இந்த ஒயிட் கலர் ட்ரை ஆனதுக்கப்புறமும் இதே மாதிரி தான் இந்த கிளாத்தில் அது ஸ்ப்ரெட் ஆகி தெரியும். பட் மேலே இருக்க சர்க்கிள் நான் வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் கலர் பண்ணது, அது எப்படி திக்காக உங்களுக்கு அவுட்லைன் விட்டு வெளியில் வரவே இல்லை பாருங்கள். காடஸ் லக்ஷ்மி இமேஜில் எங்கெல்லாம் கோல்டன் கலர் கொடுக்க போகிறோமோ அந்த இடங்கள் தவிர மற்ற இடத்துலலாம் ஒயிட் நம்ம இப்போ அப்ளை பண்ணிக்கணும். பிகினர்ஸ் நீங்கள் போடும்போது கை நடுக்கமாக இருக்குது, இல்லை அவுட்லைனை விட்டு ஒயிட் கலர் வெளியில் வருது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் இந்த மாதிரி போட ட்ரை பண்ணுங்கள். 000 ப்ரஷில் பெயிண்ட்டை டைரெக்டாக எடுத்து அவுட்லைன் மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். கை நடுக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க உங்களோட ஸ்மால் ஃபிங்கரை ஊனிக்கிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஸ்மூத்தாக போட்டுடலாம். உள்ளே இருக்க போர்ஷனை கலர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரஷ் வச்சு ஒரே மாதிரி டைரக்ஷனில் மூவ் பண்ணி நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேஸ் கோட் ஒயிட் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படியெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்போ பேஸ் கோட் ஒயிட் ஏன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ப்ரஷில் டைரெக்டாக ஆரஞ்சு கலர் டச் பண்ணி நான் அடித்த பேஸ் கோட் ஒயிட் மேலே இப்போ நான் கலர் பண்ணுறேன். இது எப்படி பிரைட்டாக இருக்குது. இப்போ பேஸ் கோட் ஒயிட் கொடுக்காத இடத்துல இப்போ நான் அடித்து காட்டுறேன். அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? செகண்ட் லேயர் கொடுத்ததுக்கப்புறமும் அது எவ்வளோ டல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஆரஞ்சு நல்லா பிரைட்டாக இருக்குது. ஒரு கோட்லேயே ஃபர்ஸ்ட் கோட்லேயே நமக்கு எக்ஸாக்ட் ஆரஞ்சு கலர் கிடச்சிருச்சு. இதில் 2 தடவை கலர் அப்ளை பண்ணியிருக்கேன், இருந்தும் எக்ஸாக்ட் ஆரஞ்சு கலர் நமக்கு கிடைக்கல. அது மாதிரி நிறைய பெயிண்ட்டை இது அப்சர்வ் பண்ணியிருக்கு. மறுபடி கலர் பண்ணிக்கிட்டு இருந்தால் நமக்கு டைம் தான் வேஸ்ட்டு. ஸோ இது டைம் கன்சூமிங் ஒர்க். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் பேஸ் கோட் ஒயிட் அப்ளை பண்ணி நம்ம கலர் பண்ணுறோம் அப்படின்னு. ஒரு பிக்சரை பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேசிக் விஷயங்களை ரிப்பீட்டடாக அடுத்தடுத்த வீடியோவில் திரும்ப சொல்ல தேவையில்லாத அளவுக்கு நான் இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். பேஸ் கோட் ஒயிட் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இப்போ பாட்டில் பெயிண்ட் பேர்ல் மெட்டாலிக் கோல்டு கலர் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் ட்ரை ப்ரஷில் டைரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஃபேப்ரிக் அக்ரலிக் கலர்ஸில் யூஸ் பண்ணுற சேம் ப்ரஷஸை மெட்டாலிக் கலர்ஸ்லையும் யூஸ் பண்ணாதீங்க. இதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஒரு ப்ரஷ் மெயின்டைன் பண்ணுங்க. வாட்டர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஷைனிங்காக இருக்காது. பாட்டில் கேப்பை எப்பயுமே மூடி வச்சு யூஸ் பண்ணுங்க. காற்று பட்டா பெயிண்ட் காஞ்சிரும். சப்போஸ் பாட்டிலில் இருக்க பெயிண்ட் காஞ்சிருச்சு அப்படின்னா அதை டைல்யூட் பண்ணுறதுக்காக மீடியம் நம்பர் 2 மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். மெட்டாலிக் பெயிண்ட் கலர் பண்ண கொஞ்ச நேரத்தில் காஞ்சிரும். ஸோ இது காஞ்ச உடனே 3D அவுட்லைனர் வச்சு நீங்கள் அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு எங்கெல்லாம் ஸ்டோன்ஸ் ஒட்டணுமோ அங்கெல்லாம் நீங்கள் ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்கு முன்னாடி சேலை, ப்ளவுஸு, திண்டு இதுக்கெல்லாம் என்ன கலர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணி அதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்க மாதிரி கலர் ஸ்டோன்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணணும்.
இந்த சைஸ் பெயிண்டிங்க்கு மோஸ்ட்லி 2mm 3mm ஸ்டோன்ஸ் தான் தேவைப்படும். ரெட், கிரீன், ப்ளூ கலர் ஸ்டோன் ஸ்கொயர், ரவுண்ட், திலகம் ஷேப்ல வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. படத்துல தேவையான இடங்கள்ல மட்டும்தான் ஸ்டோன்ஸ் ஒட்டணும். அதுவும் அந்தந்த இடத்துக்கு தகுந்த ஷேப்ல இருக்க ஸ்டோன்ஸ் தான் நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ரொம்ப கிராண்டா தெரியணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டோன்ஸ் ஒட்டணும் அப்படின்னா படம் ரொம்ப கிளம்சியா இருக்கும். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் செப்பரேட்டா ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. 3D அவுட்லைனர் மேல இந்த ஸ்டோன்ஸை ஃபிக்ஸ் பண்ணி ப்ரஷோட பேக் சைடில் லேசாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கோல்டு பெயிண்ட்ல பதிஞ்சு செட் ஆயிக்கும். 3D அவுட்லைனர் காயறதுக்கு கண்டிப்பாக 24 ஹவர்ஸ் நம்ம டைம் கொடுக்கணும். அதுபோல் 3D அவுட்லைனர் படத்தோட மேலே டாப்ல இருந்து கீழ் நோக்கி நம்ம போட்டுட்டு வரணும். நீங்கள் இப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த படத்துலேயே நான் சாமியோட கிரீடத்துலேருந்து போட ஆரம்பித்து இப்போ சாரியோட பார்டருக்கு 3D அவுட்லைனர் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் மறந்துட்டு கீழே இருந்து மேல் நோக்கி 3D அவுட்லைனர் போட வரீங்க அப்படின்னா உங்கள் கைப்பட்டே அந்த பெயிண்ட் பாலாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பவுமே படத்தோட மேலேருந்து கீழ் நோக்கி போட்டுட்டு வாங்க. 3D அவுட்லைனர் பாட்டிலை எப்பயுமே தலைகீழாக இருக்க மாதிரி கவுத்தி வைங்க. அது மாதிரி போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டைரெக்டாக துணியில் போடாமல் ஒரு பேப்பரில் போட்டு அதோட ஃப்ளோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளாத்தில் போடுங்க. பேஸ் கோட் ஒயிட் அப்ளை பண்ணும்போதும் 3D அவுட்லைனர் போடும்போதும் பிகினர்ஸ் என்னெல்லாம் பாயிண்ட்ஸை ஞாபகமாக வச்சுக்கிட்டு என்னென்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ பிகினர்ஸ் நீங்கள் ஒரு படத்தை போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஒரு தடவை நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படம் போட ஆரம்பிங்க. இனிஷியல் ஸ்டேஜில் வர மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். 3D அவுட்லைனர் போடும்போது ஒரே மாதிரி ப்ரெஷர் கொடுத்து போட்டிங்க அப்படின்னா தின் லைன்ஸாக ரொம்ப அழகாக வரும். 3D அவுட்லைனர் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ மாலை எப்படி வரையலான்னு பார்க்கலாமா? கிரிம்சன் ரெட் கலர் 000 ப்ரஷில் எடுத்து தாமரையோட மொட்டு மாதிரி வரைகிறேன். இது ரொம்ப சின்ன போர்ஷன் தான். ஸோ அதனால நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா போதும். காடஸ் லக்ஷ்மியோட சாரி பேக்ரவுண்டில் இருக்க அந்த தெரை சேலையெல்லாம் எப்படி கலர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரி சிமிலர் இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஐ ஹோப் பிகினர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ பார்ட் 2 வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.